இன்னைக்கு ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற முக்காவாசி தமிழ் டிவி சீரியல்ஸ் மேல இருக்கிற ஒரு பொதுவான விமர்சனம் என்னன்னா, இது ரொம்ப டிராமா மாதிரி இருக்குது. இது ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுறாங்க. ஒரே விஷயத்த இழுத்து இழுத்து காட்டுறாங்க. அண்ட் ரொம்ப ஸ்டீரியோடைப்ஸ வந்து கடைபிடிக்கிறாங்க போன்ற விமர்சனங்கள் தான் இருக்கு. ஆனா, இதே தமிழ் டிவி சீரியல்ஸ் ஒரு காலத்துல சினிமாக்கு ஈக்குவலா எடுக்கப்பட்டு இருந்தது. மேக்கிங்ல மட்டும் இல்லாம ரைட்டிங்லயும் கூட சினிமா லெவலுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாரியான சில டிவி சீரியல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அண்ட் இதுல இருக்கிற சில டிவி சீரியல்ஸை நீங்களும் பார்த்துருக்கலாம். டிவிலேயே பார்த்துருந்தீங்கன்னா யூ ஆர் லக்கி. இதில் முதல்ல நான் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு டிவி சீரியலுங்கிறத விட ஒரு டிவி மினி சீரீஸ்ன்னு சொல்லலாம். அதை பெண் அப்படிங்கிற ஒரு டிவி மினி சீரீஸ் 1991ல் ரிலீஸ் ஆச்சு. சுகாசினி மணிரத்னம் அவங்க தான் இந்த சீரீஸை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 8 எபிசோடு. 8 எபிசோட்லையும் ஒரு எபிசோட்லையும் ஒரு பொண்ணை பற்றின ஒரு கதை இருக்கும். அண்ட் ஒரு பிளாட்டை சரவுண்ட் பண்ணி போகும். அந்த பொண்ணை சார்ந்த ஒரு பிளாட்டு, அந்த பொண்ணு சந்திக்கிற ஒரு பிரச்சனை அப்படி போகும். இந்த மினி சீரீஸில் நிறையா சினி ஸ்டார்ஸ் நடிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜெமினி கணேசன், அமலா, ரேவதி, சுகாசினியே ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் சோபனா ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் சோபனாக்கு சுகாசினி மணிரத்னம் வந்து டப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மியூசிக் பை தி மாஸ்ட்ரோ இளையராஜா அண்ட் லெனின் சார் இதுக்கு எடிட் பண்ணியிருப்பார். ஸோ ஒட்டு மொத்தமாகவே நமக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பழைய சீரீஸ் பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும். இதை நம்ம பார்க்குறப்போ இப்போயும் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்டு இந்த நீங்கள் நார்மலாக பார்க்குற ஒரு டிவி சீரியல் மாதிரியோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து புதுசாக ஒரு சீரீஸ் எடுத்தார், ஒரு மினி சீரீஸ் எடுத்தார்னா அது எந்த மாதிரி இருக்குமோ, எந்த மாதிரியான கண்டென்ட் குவாலிட்டியில் இருக்குமோ அந்தளவுக்கு கண்டென்ட் குவாலிட்டியாக அது இருக்கும். அண்ட் விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இதை நீங்கள் டிவியில் பார்த்துருந்தீங்க, அப்போயே தீதி பொதிகையில் பார்த்துருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். அடுத்தது செல்வி. இது டிவியில் ரிலீஸ் ஆன ஒரு சீரியல் தான். ஆனால் இந்த சீரியல் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இது இப்போ இருக்கிற சீரியல்ஸ் மாதிரிலாம் அது இருக்காது. குறிப்பாக சொல்லணுன்னா இதில் எம்எஸ் பாஸ்கர் அவர்களோட ஆக்டிங். மனுஷன் இதில் வந்து வில்லனாக நடிச்சிருப்பார், கலகிருப்பார். ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் தான் வந்து அவர் பட்டாபியாக காமெடி ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது சாட்டர்டே சண்டே சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் காமெடி ரோல் பண்ணிருப்பாப்புல. மிச்ச நாட்களில் ஃபுல்லாக செல்வியில் வில்லனாக வருவாப்புல. ஆண்டவ பெருமாள்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர் பேர். இன்னும் ஞாபகம் எனக்கு. ஒரு சில இடங்கள்லாம் வந்து அவரோட பயங்கரமான ஈவில் ஃபேஸ்லாம் வந்து அவர் காமிப்பார். ஏறத்தாழ நம்ம சதுரங்க வேட்டை காந்தி மாதிரி தான் ஒரு கேரக்டர் அது. அதாவது ஏமாத்துற ஸ்கேம் பண்ணுற ஒரு கேரக்டரு. அது ரொம்ப சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருப்பார் எம்எஸ் பாஸ்கர். எனக்கு இந்த சீரியல் எனக்கு பயங்கரமாக ஞாபகம் இருக்கிறது அவரோட ஆக்டிங் தான். அண்டு அவரோட ஆக்டிங்னு மட்டும் சும்மா சொல்லிட்டு போகாமல் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இந்த சீரியலில் நிறைய இடங்கள்ல இருக்கும். அதாவது லென்த்தாக டைலாக் பேசுகிறது, லென்த் ஷார்ட்லாம் வந்து வைக்கிறது அப்படின்லாம். இப்போது சீரியல் எடுக்கிறது, சீரியல் மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. எல்லோரும் ப்ராம்ப்டிங்குள்ளே போயிட்டாங்க. அண்டு ஒரு விஷயம் சொன்னால் எல்லாரோட ரியாக்ஷனையும் அடுத்தடுத்து எடிட்டில் உள்ளே போட்டு கட் பண்ணி காட்டுறது. அண்டு டார்கெட்டட் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை ரொம்ப சுருக்கி வச்சுக்கிட்டாங்களோங்கிற போன்ற பல விமர்சனங்கள் இப்போது சீரியல்ஸ் மேலே இருக்குது இல்லையா? ஆனால் அதெல்லாம் அப்போது எதுவுமே இல்லாமல் ஒரு சினிமாவுக்கு என்ன பண்ணணுமோ அதே லெவலுக்கான ஒரு விஷயத்த அந்த சீரியலில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சீரியலுக்கான பட்ஜெட்டுக்குள்ளே அது இருக்கும். அடுத்தது ரயில் சிநேகம். இதை இயக்கியவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். அவர் டிவிக்குள்ளே வந்தப்போ கூட பல பேர் என்ன பாலச்சந்தர் டிவிக்கு வந்து டைரக்ட் பண்ண வந்துட்டார் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு வேளை அவர் வந்து உயிரோடு இருந்தார்னா அவர் ஓடிடிக்குள்ளே கூட வந்து ஏதாவது சீரீஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருக்கு கதை சொல்கிறதுக்கு கேமரா ஆன் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் தான் வேணும். கண்டிப்பாக யூடியூப் சேனல்லாம் கூட ஆரம்பிச்சிருப்பார் அவர். அண்ட் இந்த ரயில் ஸ்நேகம் வந்து ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு சீரியல் நான் சொல்கிறேன்னா, டிவி சீரியல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், ஒரு குடும்ப தலைவன் இல்லைனா மாமியார் மருமகள் சண்டை இப்படி இருக்கும். ஆனால் இந்த சீரியலில் அந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை, அப்போது மிடில் கிளாஸ் வாழ்க்கை எப்படி இருந்தது போன்ற விஷயங்கள்லாம் நல்லா போர்ட்ரே பண்ணியிருப்பார். அதே சமயத்தில் ஒரு ரயில் பயணத்தில் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று உண்டாகும். அங்கேருந்து அது எப்படி போகுதுன்ற மாதிரி பிளாட் லைனே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு இதுக்கான எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவரோட கலாகேந்திரா சேனலில். யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் ரீவாச் பண்ணுறதுக்கு அந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பாலு மகேந்திராவின் கதை நேரம். இந்த டிவி சீரியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுலேயே. ஏன்னா இதில் ஒரு சில எபிசோட்ஸ்லாம் வந்து சினிமா பற்றிலாம் கதை போகும். லைக் சினிமா டிஸ்கஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் கட்டே இருக்காது, லாங் ஷார்ட்டாக போயிட்டே இருக்கும். மோகன் ராமன் அவர் வந்து ஒரு டேரக்டராக நடிச்சிருப்பார், கலையிருப்பார். நீங்கள் மோகன் ராமன் வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அவரோட சில படங்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா
பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிப்பாப்ல அந்த கதை நேரம்ல. அண்ட் ஒரு டிஸ்கஷனுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உள்ள கொண்டு வருவாங்க. அதுக்குள்ளேயே சினிமாவை வந்து அவங்களே கலாய்ச்சுப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த எபிசோட் மட்டும் இல்லாம, அதுல இருக்கிற பல எபிசோட்ஸ் இன்னும் YouTubeல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதுல நான் ஏதாவது ஒரு சீரியல மிஸ் பண்ணியிருந்தேன், அத நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.